ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். அங்கே வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம், என்னென்ன பலசரக்குலாம் வாங்கியிருக்கோம், அதோட விலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து அதோட விலைகள்லாம் வந்து ஸ்க்ரீனில் போடுவேன். மற்ற கடைகளுக்கும் இந்த சரவணா ஸ்டோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை விட விலை கம்மியாக வெளியில் கிடைக்குமா அப்படிங்கிறத அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சரவணா ஸ்டோரில் தான் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது நான் நம்பிக்கிட்டு வாங்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து ஒருவேளை வெளியில் இன்னும் கிடைக்கும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்க, என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க பெனாயில் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஒரு பாட்டிலோட விலை 103 ரூபா 55 பைசா போட்டிருந்தாங்க. ரெண்டும் சேர்த்து இந்த விலை தான். அப்போ லாபம் அப்படிங்கிறதுக்காக வந்து பெனாயில் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கட்டு. இந்த பிஸ்கட் வந்து 5 இருந்துச்சு, 83 ரூபா 60 பைசா போட்டிருக்காங்க. ஒன்று வந்து வந்த உடனே நான் குட்டி பிள்ளைகளுக்கு போட்டேன், நம்ம செல்ல குட்டிகளுக்கு. அதனால தான் இந்த ஸ்க்ரீனில் 4 காட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் 210 ml 61 ரூபா 75 பைசா போட்டிருந்தாங்க. கம்ஃபோர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இது வந்து மக்கானா வந்து 25 கிராம் 28 ரூபா 50 பைசா. இது வந்து இன்னும் ட்ரை பண்ணதில்லை, சரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். ஒருவேளை பிடிச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நிறையா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பொட்டுக்கடலை 500 கிராம் 65 ரூபா 77 பைசா போட்டிருந்தாங்க. கார்ன்ஃப்ளவர் இது வந்து 500 கிராம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது நல்லெண்ணெயில் வந்து உள்ள ஃப்ரீயாக ஒரு இட்லி பொடியும் வச்சுருந்தாங்க. 272 ரூபா 45 பைசா 1 லிட்ரு. 500 ml வந்து கோகோனட் ஆயில், இது வந்து 91 ரூபா 17 பைசா போட்டிருந்தாங்க, அரை லிட்ரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி 50 கிராம் 15 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க. அப்புறம் கோதுமை மாவு வந்து 500 கிராம் வந்து 35 ரூபா 15 பைசா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை வைக்க அரிசி மாவு வாங்கியிருக்கேன், 500 கிராம் 49 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு 250 கிராம் 22 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்கனாக்கா துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா 1 கிலோ 181 ரூபா 44 பைசா. ஏன்னா எப்போதுமே நான் வந்து ரேஷன் கடையில் வாங்கின துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப இந்த தடவை வந்து என்னன்னாக்கா பயங்கர ஸ்மெல்லு. அந்த பருப்பு ரொம்ப பெரிய பெரிய பருப்பாக ரேஷன் பருப்பு போட்டிருக்காங்க. ஒரு வேளை உங்கள் இடத்துலையும் இப்படி தான் போடுறாங்களா என்னன்னு தெரில. அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கெட் ஒன் பை ஒன் ஃப்ரீன்னு பார்த்து போட்டிருந்தாங்க, வாங்கியிருக்கோம் 50 ரூபா ரெண்டும் சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து 200 கிராம் 54 பைசா போட்டிருந்தாங்க. இது வந்து குழம்பு மிளகாய் பொடி 200 கிராம் 54 ரூபா. தோல் இல்லாத உளுந்து வந்து 1 கிலோ 142 ரூபா போட்டிருந்தாங்க, வாங்கியாச்சு. அப்புறம் வந்து முழு மிளகு 100 கிராம் 82 ரூபா போட்டிருந்தாங்க, அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவல் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அரை கிலோ வந்து 40 ரூபா போட்டிருந்தாங்க, அதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 200 கிராம் 83 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க, வாங்கியாச்சு. ஒரு மாதத்துக்கு எனக்கு போதும் இந்த சில்லி பொடி. அப்புறம் சிக்கன் மசாலா 100 கிராம் 37 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் மசாலா, இது 33 ரூபா 50 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி 100 கிராம் 113 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க. இது கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா அரை கிலோ 100 ரூபா போட்டிருந்தாங்க, அதனால் அரை கிலோ வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்க ஜீரகம் 200 கிராம் வந்து 71 ரூபா போட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு 2 மாதத்துக்கு போதும் இந்த ஜீரகம், அதனால் வந்து கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியாச்சு. ஜீரகம் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுவேன் ரசத்துக்கு. அதுக்கப்புறம் இது சிக்கன் மசாலா 100 கிராம் 37 ரூபா போட்டிருந்தாங்க, அதையும் வாங்கியாச்சு. இது வந்து இந்த இசாட்டின் போட்டிருக்கேன், இந்த பவுடர் வந்து ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், பிளாக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 137 ரூபா 75 பைசா போட்டிருந்தாங்க. பிளாக் தான் வாங்கணும்னு போயிருந்தோம், சரி இதுதான் இருந்துச்சு, வாங்கியாச்சு. இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 19 ரூபா 3 வாங்கியிருக்கோம், 57 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம். இந்த பேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் சாக்லேட் வாங்கியிருந்தேன், 2 பேருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. 50-50 இந்த பிஸ்கட் வந்து எனக்கு வாங்கியிருக்கேன், ஏன்னா எனக்கு இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கியாச்சு. அப்புறம் இந்த பால்கோவா வந்து 2 பேருக்குமே பிடிக்கும், 90 ரூபா 1/4 கிலோ வந்து. அதுக்கப்புறம் டெட்டால், நம்ம செல்லக்குட்டிகள் இருக்கனால டெட்டால் கண்டிப்பாக வேணும் இல்லையா, 60 ml வந்து 38 ரூபா போட்டிருந்தாங்க, வாங்கியாச்சு. அப்புறம் இந்த கோதுமை மாவு 500 கிராம் 35 ரூபா. 1 கிலோ எடுக்க சொன்னேன், அரை கிலோ எடுத்துட்டாங்க. அரை கிலோ வந்து 35 ரூபா. அதுக்கு கோதுமை வாங்கி திரிச்சிக்கலாமா என்னன்னு தெரியல, லாபமாக என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இது மில்க் ஷேக்கு 33 ரூபா ஒரு பாட்டிலோட விலை. இந்த பாட்டில் ஐட்டங்கள் எல்லாமே வெளியிலேருந்து சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆசைக்கு மட்டும் ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு ஒன்று வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் லிக்யூடு, இது வந்து ஒரு பாட்டில் 1 லிட்ரு 2 லிட்டரும் சேர்ந்த மாதிரி 225 ரூபா.
போட்டிருந்தாங்க. சரி லாபம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் லோடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கம்ஃபர்ட்டே யூஸ் பண்ண வேண்டாம், அந்தளவுக்கு வந்து நல்ல வாசமாக இருந்துச்சு. கடைசியாக வந்து பேக் வந்து இது தான் எடுத்தோம். ஃபுல் பிளாக் வாங்கலான்னு நினச்சோம். சரி இந்த பிளாக்லேயுமே வந்து இந்த வெள்ளை கலர் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா தெரியும். இது கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த விலைக்கு இந்த குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. 600 சம்திங் எவ்வளோ இருந்துச்சு. பேக் நல்லா இருந்துச்சு, அதனால் ஸ்பேஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கியாச்சு. இவ்வளோ தான் சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கின திங்ஸ் எல்லாமே. இதோட விலைகள் எல்லாமே சைடில் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த விலைகள் வந்து கரெக்டான விலை தானா இல்லை வெளியில் இதை விட கம்மியாக கிடைக்குமா நீங்கள் வந்து சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.